கண்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கின்ற பொழுது இந்த பிருந்தாவனமே இவர்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. கண்ணனோடு இருக்கின்ற பொழுது பிருந்தாவனம் சௌக்கியமாக விசேஷமாக சுகமான இடமாக இருந்தது போக கண்ணனை விட்டு பிரிஞ்சது வாழலாம் ரொம்ப துக்கம் தாங்கல. ஒருத்தர் சொல்லிக்கிறான், அதை சொல்றாரு இந்த தரங்கத்துல. பிருந்தாவனம் அதுநாம் மன்யே சகி பிருகதாரண்யமகம் மன்யே சகி பிருந்தாவனம் அதுனா மன்யே சகி பிருகதாரண்யமகம் மன்யே சகி பிருந்தாவனம் அதுனா. இது பிருந்தாவனமான நினைக்கிறேன், பிருகதாரண்யமான நினைக்கிறேன். சுந்தர வம்சநாத சம்சூச்சிதஸ்வர நந்தபோதாமிருத மய புருஷமோ நந்தபோதாமிருதமய புருஷமோ பிருந்தாவனம் அதுனா மன்யே சகி பிருகதாரண்யமகம். சுந்தர வம்சநாத சம்சூச்சிதஸ்வர, அவன் கையிலே வச்சிருக்கதான அழகான வேணு, அந்த வேணுகானம், அந்த வேணுகானத்திலிருந்தே வருகின்றதான ஸ்வரம், அந்த நல்ல சங்கீதம், அதிலே நம்ம எல்லாம் மயங்க வைக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கின்றவமே இந்த பிருந்தாவனம் பிருந்தாவனமா தெரியலையே, பிருகதாரண்யம் மாதிரினா இருக்கிறார். பரிகிருத ரிபுவர்க்கம் பரமயோகி பரிபூர்ணபாவம் விசேஷோதயம் ஹரிபரபவனயம் கோபிகா கீதம் ஹரிபரபவனயம் கோபிகா கீதம் இதி பணிதம் நாராயண தீர்த்தயதினா இதி பணிதம் நாராயண தீர்த்தயதினா பிருந்தாவனம் அதுனா மன்யே சகி பிருகதாரண்யமகம் என்று ஹரியான கண்ணனையே அனவரதம் நினைத்துக் கொண்டு அவனோடு விரிவாற்றாமை தாங்காமல் இந்த கோபிகா கீதம் என்று இவர்கள் பாடினார்களே, இந்த கோபஸ்திரிகள், அதை பற்றி நான் பாடுறேன், நாராயண தீர்த்தனாலே இது பாடப்பட்டது என்று தன்னுடைய புத்திரியோடு இதை முடிக்கிறார் அழகா முக்காரியில. உடனே இந்த கோபிகள்லாம் சேர்ந்து கண்ணனை பார்த்து பிரார்த்திக்கிறாளா, எங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும், எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று பாடுவதாக அமைந்த தரங்கம். இது ரொம்ப விசேஷமா அநேகமா எல்லாரும் இது பிறகு தான் பாடுறாங்க. புரய மம காமம் கோபால பூரய மம காமம் கோபால பூரய மம காமம் கோபால பூரய மம காமம் கோபால பூரய மம காமம் பூரய மம காமம் கோபாலம், இவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் பிரார்த்திக்கிறான். பூரய மம காமம் வாரம் வாரம் வந்தனம் அஸ்துதே வாரம் வாரம் வந்தனமஸ்துதே வாரிஜதள நயனா கோபால வாரிஜதள நயன கோபால புரய மம காமம். வாரம் வாரம் வந்தனம் அஸ்துதே, உனக்கு விசேஷமாக அவ்வப்பொழுது மீண்டும் மீண்டும் பல தடவை பலவாறாக உனக்கு வந்தனம் இருக்கட்டும், எங்களுடைய நமஸ்காரம். வாரிஜி தடநயனா, தாமரை கண்ணனே, நீ தான் அனுகிரகம் பண்ணணும். பூரே மமகாமம் மன்யே த்வாமிக மாதவ தெய்வம் மன்யே த்வாமிக மாதவ தெய்வம் மாயா ஸ்வீகிருத மானுஷபாவம்
மாயா ஸ்வீகிருத மானுஷபாவம் தன்யைராக்ருதம் தத்வஸ்வபாவம் தாதாரம் ஜகதாமதி விபவம் புரய மம காமம் கோபால பூரய மம காமம் கோபால புரய மம காமம். மன்யேத்வாமிக மாதவ தெய்வம் மாயா ஸ்வீகிருத மானுஷபாவம். சாட்சாத் பரம்பொருள் நீந்தான் தெய்வம் மாதவன் என்று தெரிந்து மாயினாலே மனித ஒரு எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றாய். நீந்தான் எங்களுடைய தாபங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவுடனே இவர்கள் மத்தியிலே மறுபடியும் வந்துட்டான் கிருஷ்ணன். உடனே இந்த கோபஸ்திரிகளுக்கெல்லாம் பரம சந்தோஷம். கிருஷ்ணன் உடனே அவனோடு சேர்ந்து லாசலியிலே ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் வந்து அவனை பார்த்து இந்த சங்கீதத்தோடு இந்த நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அழக அது அப்படியே அவர்கள் அனுபவத்தை வர்ணிச்சாருங்க. கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தமவலோக யாமோம் முகுந்தம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம் சானந்தமவலோக யாமோம் முகுந்தம் கோவிந்தமிக கோபிகானந்த கந்தம். கோவிந்தமிக கோபிக ஆனந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம். கோபிகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை தருபவன், மன்மதனை போன்ற முககாந்தி உடையவன், அப்படிப்பட்டதான அந்த கண்ணன் வந்தது இவளுக்கு உடனே சந்தோஷம். அங்க சொல்றா பாருங்க, கோபிகா கணநயன குமுத பூர்ணேந்தும் கோபால குலதிலகம் அகில ஜனபந்தும் ஸ்ரீபதிம் மனிந்தியகரி சந்தன சுகந்தம் ஸ்ரேயோ விதாயி கருணாரச சிந்தும் கோவிந்த மிக கோபிகானந்த கந்தம். சங்கீத ரசரசிக சரச சல்லாபம் சரள முரளி கலித சாது சந்தாபம். சங்கீத ரசரசிக சரச சல்லாபம் சரள முரளி கலித சாது சந்தாபம். ஸ்ருங்கார ரசபூரம் ஸ்ரீமதன கோபம். ஸ்ருங்காரம் ரசபூர ஸ்ரீமதன கோபம் ஸ்ருதஜனானந்தம் அகிலானந்த ரூபம் கோவிந்தம் இக கோபிகானந்த கந்தம் சானந்தம் அவலோகயாமோ முகுந்தம். சங்கீத ரசிக சரச சல்லாபம்ங்கிறார். சங்கீதமாகின்ற ரசம் இருக்கிறது, அதை ரசிக்கக்கூடியவன் சரச சல்லாபம் சரள முரளி கலித்த சாது சந்தாபம். நல்ல முரளி வேணுவின விசேஷமாக கானத்தை செய்யக்கூடியவன். ஸ்ருங்கார ரசபூர ஸ்ரீ மதன கோபம், ஸ்ருங்கார ரசம் நிறைந்தவன் அப்படின்னு விசேஷமாக அவன் வந்த அழக இதை பாடுறாரு. இந்த தரங்கத்தை பாகேஸ்வரி ராகத்தில் பல பேர் பாடுகின்றார்கள். இங்க நாம் இன்னைக்கு இத பிருந்தாவன சரங்கால பாடினோம். விசேஷமாக இந்த மாதிரி பல பல விற்த்தாந்தங்களையும் பாடிண்டே வரார்.